வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு சிஇஓடைய அட்வைஸை நான் படித்தேன். லைஃபு நமக்கும் ஒரு சீனியர் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு மிடில் கிளாஸுக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிஇஓட அட்வைஸை படிக்க எனக்கு வேறு மாதிரி இருந்தது. நாம் பொதுவாக இந்த சொசைட்டியோட அட்வைஸை எதை எடுத்துக்கிறோம்? ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் படிக்கணும், ஒரு வேலை வாங்கணும், கடனை அடைப்பதற்காக வேலை செய்யணும், அது எஜுகேஷனோட ஏதோ 40 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும், பணத்துக்காக வேலை செய்யணும், வாரத்துக்கு 2 நாள் லீவு, டான்னு சம்பளம் 1ஆம் தேதி, எப்பயாவது வாய்ப்பு இருந்தால் சுற்றுப்பயணம், அது வெளிநாட்டுக்கு எப்பயாவது, ஷெட்யூலை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, எப்பயுமே ரிப்போர்ட் பண்ணணும் பாஸுக்கிட்ட, அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்த வரும், 65 வயசில் ரிட்டையர் ஆகிடணும், செத்துடணும். அடுத்த விஷயம், இதில் எப்படி இந்த சிஓட அட்வைஸ் மாறுபட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு உங்களுக்கு போகணுன்னு தோணால் போங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நான் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், பட் படிப்பே எல்லாம் கிடையாது, அதுக்காக நான் சொல்கிறேன். ட்ராப் அவுட் ஆனவங்க பெருசாக ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் எல்லா ட்ராப் அவுட் ஆனவங்களும் ஜெயிச்சதில்லை. சரியா? நீ எதை ஃபோக்கஸ் பண்ணிக்க அதை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது, நம்ம ஒரு லைஃப் லாங் லேர்னராக இருக்கணும். ஸ்கூலில் போய் படிக்கிறது, காலேஜில் போய் படிக்கிறது மட்டும் படிப்பல்ல. மூணாவது, நீங்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? நாலாவது, உங்களுக்கு எத்தனை வகையான மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், பல வழிகள்லேருந்து பணம் வருது, அதை உருவாக்குங்க. மினிமம் 80 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு மினிமம் 3 to 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும். 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணலன்னா காசே வராது. நான் சொல்ல பாருங்கள், 80 மணி நேரம் என்பது எவ்வளோன்றதை பிரிச்சுங்க. இதுவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் நினைக்கிறது எப்படின்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் மினிமம் ஒரு மனுஷன் 10 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியும். 10 மணி நேரம் இன்ட்டு ஒரு 6ன்னு போட்டால் கூட 60 மணி நேரம். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 80 மணி நேரம் அப்படின்னும் போது எவ்வளோ நேரம் அதிகம்? இதை தான் எலன் மாஸ்க் சொல்கிறார். அப்போ 80 ஹவர்ஸ் நீங்கள் கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு ஒர்க் பண்ணணும். இதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாரம், மாதம், வருடம், மினிமம் 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய இடத்துல இருப்பீங்க. இது ஒரு ப்ரூவன் டெக்னிக். இதை பண்ணி பாருங்கள். அடுத்தது, பணம் நமக்காக ஒர்க் பண்ணணும். அதனால் முதலீடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சேவிங்ஸ் வேறு, முதலீடு வேறு. சேவ் பண்ண காசை ஏதாவது முதலீட்டு திட்டங்களில் ஒரு கேரண்டி இன்கமாக வர்ற பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. முதலீட்டை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணங்கள் நிறைய படிப்பினைகளை, அனுபவங்களை தருது. அதனால் நிறைய ட்ராவல் பண்ணோம். நீங்கள் பிஸ்னஸ்னு வரும்போது உங்களால் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். பிஸ்னஸ் ரீதியாகவே ட்ராவல் பண்ண முடியும். அதனால் பிஸ்னஸும் வளரும். நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வேலை செய்யும்போது ஓன் ஷெட்யூல்னு ஒன்று கிடையாது. நம்ம யாருக்காவது ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம பிஸ்னஸ் மேன்னும் போது நமக்கான ஷெட்யூலும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். மெயினாக பிஸ்னஸ்ன்னும் போது நமக்காகவும் நம்மளோட ஃபேமிலியாக ஒர்க் பண்ண முடியும். இதே வேலைன்னும் போது யாரோ ஒரு எக்ஸுக்காகவும் அவரோட ஃபேமிலிக்காகவும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அடுத்தது, சிம்பிளான விஷயம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை வேலை செய்யும்போது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். டைமையும் நம்ம யாருக்காவது கேம்பிள் பண்ணுவோம். ரெண்டாவது பணமும் பத்தவே பத்தாது. டெம்பரவரி சொல்யூஷன் ஃபார் பெர்மனன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தின் மிக முக்கியமான ஃபினான்ஷியல் குரு ராபர்ட் கியோசாகி சொல்கிறார். நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தேர்வு நீங்கள் வாங்குகிற சம்பளம் அப்படிங்கிற சம்பளத்தை வச்சு பணக்காரன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுந்தர் பிச்சை மாதிரி லெவலுக்கு போகணும். பட் நீங்கள் சைமல்டேனியஸாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு பார்ட் டைம் ஜாபையோ ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸையோ ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும்போது உங்களை வேலையை விட்டுறலாம். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். சரியா? அதில் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும், பிடிச்ச விஷயத்தை செய்யணும். யாரோ ஒருத்தங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணி அடிமையாக வாழ்ந்து அடிமையாக சாகிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.